ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ என்னென்னா, பேட் டச்சா அன்வான்ட் டச்சா அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபை போடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பேட் டச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்காங்களே. ஆனால் அது உண்மையிலேயே வந்துட்டு பேட் டச்சு கிடையாதுங்க. அவங்க சொல்லும்போது அன்வான்ட் தானே சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம சப்ஸ்கிரைபரே சூப்பராக வந்துட்டு எடுத்து வேறு கொடுக்குறாங்க. எபிசோடு 21 போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த 21வது எபிசோட் நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும், இல்லை ப்ரொமோவில் பார்த்தாலும் தெரியும். கிளியர் கட்டாக அந்த ப்ரொமோ தான் பயங்கரமாக வைரல் ஆச்சு. கிளியர் கட்டாக அங்கேயே சொல்லியிருப்பாங்க, அன்வான்ட் டச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்வான்ட் டச், பேட் டச்சுன்னு சொல்ல. ஏன்னா பேட் டச்சுன்றது ஒரு பெரிய வார்த்தை. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட ஒரு வார்த்தை. அவங்களோட அனுமதி இல்லாமல் பேட் டச் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவங்க அன்வான்ட் டச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களே கிளியர் கட்டாக வந்துட்டு அந்த சபையில் வந்து முந்தானத்தை உடச்சிட்டாங்க. சரிங்களா? என்னென்னா, அவர் என்கிட்ட நல்லா நெருங்கி பழகிறாரு, திடீர்னு நாளையிலேருந்து பேச வேணான்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் பழகணும் தான் எதுக்காக? அதனால் எனக்கு தோணுச்சு. அந்த தோணுன விஷயங்களை எனக்கு தோணுச்சுன்னு தான் சொன்னேன், செஞ்சான்னு சொல்லவே இல்லை. தோணுச்சுன்னு தான் நான் திவாகர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு அங்கே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம திவ்யாலாம் வந்து செம்ம டென்ஷன் இருப்பாங்க. இவ்வளோ நாள் கேட்காம எதுக்கு இப்போ வந்து அந்த பேட் டச்ன்ற விஷயத்தை வந்து எடுக்கிறா? செவிலே அரைஞ்சிருக்க வேண்டாமா, இல்லை பிபி டீமுக்குள்ள சொல்லியிருக்கலாமா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த பேட் டச்ன்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னே பொங்குறாங்க. தவறே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அதை சொன்னால் எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால தான் கம்புறதுக்கு பயம் வந்துச்சு. இது எப்படின்னா, அன்வான்ட் சொன்ன வார்த்தை எப்படி பேட் டச் அவ்வளோ வந்துன்னா, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி தான் அவங்களால தான் இந்த வார்த்தைகள்லாம் உள்ளே வரும். ஸோ அவங்கள தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து தெரியாமல் சொல்லிட்டாங்களா இல்லை தெரிஞ்சே சொன்னாங்களா என்ற விஷயங்கள் இல்லை. அதனால் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் சொன்னது பிரச்சனை. அதாவது அன்வான்ட் சொன்ன அவங்களுக்கு தெரியும் அதை வந்துட்டு அவங்க அன்வான்ட் தான் சொன்னாங்கன்னு. ஆனால் அவங்களே வந்து நம்ப வச்சிட்டாங்க பேட் டச் சொன்ன மாதிரி. நான் அதனால தான் பேட் டச் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இது கொடுமை எங்கே போய் சொல்கிறது? அதாவது ஒரு தவறு செய்யலை, ஆனால் அவங்க வாயாளி ஆமாங்க நான் தெரியாமல் அந்த தப்பை பண்ணிட்டேன். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏன் சொன்னேன் அதை சொல்லியிருக்கக்கூடாது. ஆமாம் ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன். எப்படி வந்து நிற்க பார்த்தீங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமருதீன் பக்கம் நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் நியாயம் இருக்குது கமருதீன்கிட்ட. ஏன் அப்படின்னா, பேட் டச்சுன்ற ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும். குறிப்பாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஜென்ஸை சொல்லும்போது ஒரு பயம் வரும். சரிங்களா? அன்வான்ட் டச்சுன்னு சொல்லியிருந்தால் கூட பெருசாக வந்திருக்காது அது. ஆனாலும் அதுக்கு ஒரு நிறைய தடவை வந்து மன்னிப்பு கேட்டாங்க கமருதீன்கிட்ட. இருந்தாலும் அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கக்கிட்ட லவ்வாக பழகி, அம்மா கிட்ட வந்து நான் பேசுகிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அந்த விஷயத்தை எடுத்து வச்சா அதை கொடுமை. அதையும் வந்து நேற்று சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டார். சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு 24 மணி நேரத்தை நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துருச்சுன்னு கமருதீன் சொல்லும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு உன்னை பற்றி சொல்லி இந்த லவ் பற்றி பேசணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை. குறிப்பாக கமருதீனுக்கு மைண்டுக்குள்ளே பேட் டச்சுன்னு. ஆனால் அந்த ஜெயிலில் நடந்தது என்னென்னா, ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்கன்னு, நீங்கள் பார்க்காத கிளிப்பாக அவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்குது. அவர் வந்து இப்படி வந்து காலாண்டை டச் பண்ணுறாரு, உடனே அவங்க வந்து டே அப்படின்னு ஏதோ சம்திங் அதட்டுறாங்க. இதை தான் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. சரிங்களா? அதை வந்து பேட் டச்சாக வந்து அவங்க அன்வான்ட் டச்சுன்னு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் இது எப்படின்னா, பேட் டச்சுன்னு சொல்லி அவருக்கும் மன உளைச்சல், இவங்களுக்கும் நிறைய மன உளைச்சல். ஸோ எது எப்படியோ அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு பேட் டச்சுன்னு ஒரு பழியை போட்டாங்க விஜய் போகிறதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்துட்டு பேட் டச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது கண்டிப்பாக கமருதீனுக்கு கோவம் வரதால் நியாயம் தான். ஆனால் திரும்ப அவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு இடத்துல விளக்கமும் கொடுக்குறாங்க. என்னென்னா, அப்பயே அந்த விஷயங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து சொன்னதுக்கப்புறமா ஒரு வாரத்திலேயே வந்துட்டு தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடும்போது சொல்கிறாங்க, இது நான் ஃபுல்லாக நான் ப்ளேம் எடுத்துக்கிறேன்டா, நான் கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்கேன், வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்காக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் சரி ஓகே இதெல்லாம் வந்து நார்மலாக நீ சொல்லியிருப்பா அப்படின்னு. இது மாதிரி நம்மளே நிறைய இடங்களை பார்த்துருப்போம். ஆனால் அது திரும்ப வருது அப்படின்றது தான் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.